கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சில நேரங்கள் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசையா, அந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசணும். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தணும். இந்த மெடிடேஷன் டைமை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 1வது சங்கீதம் 2, 3 வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த நாள்ல நாம் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் பாக்கியவான்களாய் இருக்க முடியும்? யார் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல் இருக்க முடியும் என்பதை குறித்து சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்கச் செய்கிறவரா இருக்கிறார். நாம் இலையுதிராதிருக்கிற ஒரு மரத்தை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார். அப்போ தன் காலத்தில் நாம் கனி தர வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு இருக்க வேண்டும். இந்த நேரத்துல ஒரு காரியத்தை நான் கேட்க விரும்புகிறேன். வனாந்திரத்திலே நடப்பட்ட மரத்திற்கும் நீர்க்கால்களின் ஓரத்திலே நடப்பட்ட மரத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய வீடுகளிலே நாம் நட்டிருக்கிற மரத்திற்கும் அதே ஒரு வாய்க்காலின் ஓரத்திலேயோ ஆற்றங்கரை ஓரத்திலோ நடப்பட்ட ஒரு மரத்திற்கும் என்ன உண்டு என்றால் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, வாய்க்கால்களின் ஓரத்திலேயோ ஆற்றங்கரை ஓரங்களிலேயோ நடப்பட்ட மரம், அது எவ்வளவுதான் வெயில் அடித்தாலும் எவ்வளவுதான் உஷ்ணமான ஒரு அனுபவம் வந்தாலோ அந்த மரம் பச்சை பசுமையாக இருக்கும். அது எல்லா சூழ்நிலைகளிலும் கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கும். ஆனா அதே ஒரு மரம் நம்முடைய வீடுகளிலோ அல்லது வனாந்திரமான ஒரு இடத்துலயோ நடப்பட்ட மரமா இருக்கும்னா, அந்த மரத்துல நம்ம ஒரு பச்சை பசுமையை பார்க்க முடியாது. அந்த மரம் செழித்திருக்காது. ஒரு வெயில் அடித்தது, ஒரு வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மரம் பட்டு போயிரும். இப்ப அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நம்முடைய வீடுகள்ல இருக்கிற மரமோ அல்லது ஏதோ ஒரு தண்ணீரற்ற நிலத்துல இருக்கிற மரமா இருந்துச்சுன்னா அது பட்டு போயிரும். அது இலை இல்லாம போயிரும். ஆனா அதே ஒண்ணு ஆற்றங்கரை ஓரத்துல தண்ணீரோட்டம் உள்ள இடங்கள்ல கால்வாய் ஓரத்துல நடப்பட்ட மரமா இருக்கும்னா, நான் நிச்சயமா சொல்றேன், அது பச்சை பசுமையாக இருக்கும். அது கனி தருகிற ஒரு மரமாக இருக்கும். அது பயனுள்ள ஒரு மரமாக இருக்கும். அப்போ அவன் தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும் என்றால் அந்த மரம் எப்படிப்பட்ட இடத்துல நடப்படணும்? நீரோட்டம் உள்ள இடத்துல நடப்படணும். இன்னைக்கு நாம் கனி தருகிறவர்களாக ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் நீரோட்டம் உள்ள ஒரு இடத்துல நடப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு மரம் இருக்கிறது என்றால் அந்த மரம் பயனுள்ளதா இருந்தாதான் அந்த மரத்தை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரும்புவாங்க. அதே ஒரு மரம் பயனில்லாத ஒரு மரமா இருந்துச்சு, அந்த மரத்தினால உபயோகம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி அதை தூரதான் போடுவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். நாம் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நம்முடைய மரம் எங்க நடப்படணும் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம தன் காலத்தில் நாம் தன் கனியை தர வேண்டும் என்றால் நீர்க்கால்களின் ஓரமாக நாம் நடப்பட்டு இருக்க வேண்டும். இந்த நாள்ல தேவன் உங்களுக்கும் என்னையும் பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்டு இருக்கிறோமா என்பதை தேவன் இந்த நாட்கள்ல அவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியா இருக்குது. அப்போ நாம் நீர்க்கால்களின் ஓரத்துல நடப்பட்டிருப்போம்னா நம்ம எப்படிப்பட்ட கனியை கொடுப்போம்? நம் காலத்தில் நம் கனியை கொடுப்போம். அப்போ நம் காலம் ஒன்று தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு காலம் வருமுன்னே ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசை. அநேக தேவ பிள்ளைகளுக்கு காத்திருக்க விருப்பம் இல்லை. நன்மை வரணும்னு ஆசைப்படுறாங்க. தங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மைதான்.
உடனடியாக உயர்த்தப்படணும்னு விரும்புறோம். எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு போனோம்னா அங்க காத்திருக்கணும். டாக்டரை பார்க்கணும்னா காத்திருக்கணும். ரயில்வே ஸ்டேஷன் போனா ட்ரெயினுக்கு காத்திருக்கணும். எல்லாவற்றிற்கும் ஒரு காத்திருக்கிற காலம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, ஒரு மரத்துல ஒரு சீசன் வந்தாதான் அந்த மரத்துல என்ன பண்ண முடியும்? ஆப்பிள் பழத்துக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறாரு, பலாப்பழத்துக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறாரு. அந்த சீசன் இல்லாத நேரத்துல நம்ம என்ன பண்ண முடியாது? அதை எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீசன் வச்சிருக்கிறாரு. அந்த சீசன் வரும்போது, நம்முடைய காலம் வரும்போது நிச்சயமாக நாம் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தரால் மாற்றப்பட முடியும். ஆனா இந்த காலம் வருகிற வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடப்பட்டிருக்கணும்? நீரோடைகளின் அருகே நடப்பட்ட ஒரு மரமாக நாம் இருக்கணும். அந்த ஒரு மரம் நடப்பட்டிருக்கிறது என்றால் அது கனி கொடுக்கணும். அதோடைய காலம் வரும்போது அது கனி கொடுக்கணும்னா அது நீரோட்டம் உள்ள இடத்துல நடப்பட்டிருந்தாதான் அது கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் நீரோட்டம் உள்ள இடத்துல நடப்பட்டிருக்கோமா, அல்லது கற்பாறையான இடத்துல நடப்பட்டிருக்கோமா, அல்லது வனாந்தரமான இடங்கள்ல நம்முடைய விதை விதைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஏன் நம்மளால காலம் வந்தும் பலன் கொடுக்க முடியல அப்படின்னா, நாம் வனாந்தரமான இடங்கள்ல விதைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம நடப்பட்டிருக்கிறோம். நம்ம நடப்பட்ட இடம் சரியில்லை. இன்னைக்கு நீரோட்டம் உள்ள இடத்துல நம்ம நடப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதே சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். முதல்ல கர்த்தருடைய வேதத்துல என்ன இருக்கணும்? பிரியம் இருக்கணும். 2வது அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். இவர்கள் எங்க நடப்பட்டவர்கள்? நீரோட்டமுள்ள இடத்துல நடப்பட்டவர்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்ம ஏன் நம்முடைய வாழ்க்கையில நீரோட்டம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நம்ம நடப்படலை அப்படின்னா, நம் வசனத்துல இன்னும் பிரியப்படலை. இன்னும் நம்ம இந்த வசனத்தை தியானிக்க அதிகமான நேரத்தை ஒதுக்கல. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்று சொல்லி வசனத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பருக வேண்டும் ஒவ்வொரு நாளும். இந்த வசனத்தின் மேல நாம் நடப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தின் மேல நம்ம நடப்பட்டு இருக்கணும். அப்படி நடப்பட்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக நான் சொல்றேன், நம்முடைய காலம் வரும்போது நாம் கனி கொடுக்கிற நபர்களாக இருப்போம். வேதத்திலிருந்து ஒரு பரிசுத்தவானை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பரிசுத்தவான் யோசேப்பு. ஆதியாகமத்தில் யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. 17 வயதுல ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேற யோசேப்புக்கு ஒரு 13 ஆண்டுகள் தேவைப்பட்டது. சில காலங்கள் அந்த யோசேப்பு காத்திருக்க வேண்டிய ஒரு காலம் இருந்தது. யோசேப்பு கனி கொடுக்க கர்த்தர் 30 வயதுல யோசேப்பு கனி கொடுக்கணும்னு ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலம் வரும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கனி கொடுக்கிற ஒரு மகனா இருந்தான். அவனுக்கான சீசன் வந்தபோது யோசேப்பு கனி கொடுத்தார். ஆனா அவன் கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்ப்போம் என்றால், அவன் பல பாடுகளின் வழியாக கடந்து வந்தார். அவர் பல வேதனைகளின் வழியாக கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலோ, அவர் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட்டுவிடல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் விட்டுவிடல. அவர் போத்திபாரின் வீட்டுல அடிமையா இருக்கும்போது பாவம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு யோசேப்புக்கு கிடைத்தது. ஒருவேளை யோசேப்பு அந்த பாவத்தை செஞ்சிருந்தா, யோசேப்பு அந்த இடத்துல ஒரு உயர்வை பார்த்திருக்கலாம். யோசேப்பு அந்த இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்கலாம். ஏன்னா போத்திபார் என்பது ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல இருக்கிற மனைவியோடு அவன் தவறு செய்திருந்தால் அவன் ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிருக்கலாம். ஆனா யோசேப்பு அதெல்லாம் விரும்பல. அந்த இடத்துல யாருமே யோசேப்பை கண்காணிக்க இல்லை. யோசேப்பை பார்ப்பதற்கு ஒரு நபரும் இல்லை. யோசேப்பு நினைச்சா பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா யோசேப்புக்குள்ள ஒரு உணர்வு இருந்துச்சுங்க. என் தேவன் என்னை பார்க்கிறார், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அவர் அந்த பாடுகளின் வழியாக கடந்து போனாலோ கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு விடவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயத்தை யோசேப்பு விட்டு விடவில்லை. அப்போ நம்முடைய காலம் வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமையில இருக்கிறோம். அந்த காத்திருக்கிற சூழ்நிலைமையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தின் மீது நாம் பிரியம் கொள்ளணுங்க. இந்த வேத வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம இருப்போம் என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், நம்முடைய காலம் வரும்போது
நாம் உயர்த்தப்படுவதை, நம்முடைய சீசன் வரும்போது நாம் கனி கொடுக்கிறதை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வை, கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை ஒருவேளை இந்த நாட்கள்ல மனிதர்கள் அடைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரே உங்களுக்கான வாசலை திறக்கும் போது, கர்த்தரே உங்களுக்கான அந்த ஆமென் அந்த பாதையை திறக்கும் போது, அந்த சீசனை தரும்போது, நீங்க பெறப்போகிற ஆசீர்வாதத்தை, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறத எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. எந்த மனுஷனும் அந்த உயர்வை தடை பண்ண முடியாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல மனிதர்களால வந்த உயர்வு தடை பண்ணப்பட்டு இருக்கலாம், மனிதர்கள் நம்முடைய வாசல்களை அடைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அந்த குறித்த நேரத்தை கொண்டு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற உயர்வை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. ஒருவேளை யோசேப்பின் உயர்வை யோசேப்பின் சகோதரர்கள் அந்த சிறு வயதில் அடைத்திருக்கலாம். யோசேப்பை ஆமென் அந்த குழியில தூக்கி போட்டு இருக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு கர்த்தர் குறித்த ஒரு வேலை வந்தது. யோசேப்புக்கு கர்த்தர் குறித்த ஒரு காலம் வந்தது. ஆனா ஒரு மனுஷனும் அந்த உயர்வை யோசேப்புடைய உயர்வை தடுக்க முடியல. யோசேப்பு தனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா இல்லைங்க, ஒரு முழு உலகத்திற்கு யோசேப்பை கர்த்தரால் ஆசீர்வாதமாய் மாற்ற முடிந்தது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய பார்வையில இன்றைக்கு பார்க்கிற இந்த சூழ்நிலைமை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைமையா இருக்கலாம். இன்றைக்கு நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஒருவேளை நம்மளாம் எங்க உயர்த்தப்பட போகிறோம்னு கூட நமக்கு தோணலாம். ஆனா நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவரால நம்மளை உயர்த்த முடியுங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு சரியா இருக்கும்னா, நம்ம கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களா இருப்போம்னா, கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமா இருப்போம் என்றால், கர்த்தரும் நம்மளை உயர்த்த அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ வேதம் ஆண்டவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்றேன், ஆனா ஆண்டவர் பேச மாட்டாரு, நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஏன் ஆண்டவர் நம்ம இடத்துல பேச முடியல அப்படின்னா, ஆண்டவர் மெல்லிய சத்தத்தினால நம்மோடு பேசுகிற தேவன் தானே, இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம வாசிக்கும் போது, இதை நம்ம தியானிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. இந்த வேதத்துல அத்தனை சத்தியங்களையும் ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறாரு. இந்த வேதம் இது உயிருள்ளதா இருக்கிறது, இது பேசக்கூடிய வேதமா இருக்குது. எத்தனையோ மனிதர்கள் இந்த வேதத்தை அழிக்க முற்பட்டாங்க. எத்தனையோ மனிதர்கள் இந்த வேதத்தை எரிப்பதற்காக முன் வந்தாங்க. ஆனா ஒரு மனிதனால இந்த வேதத்தை அழிக்க முடியல. ஏன்னா இது ஜீவனுள்ள வேதம்ங்க. வானமும் பூமியும் அழிந்து போவோம், ஆனால் என் வேதம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை, என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. இது ஆண்டவருடைய வார்த்தைங்க. இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துங்க, இந்த வார்த்தையை கனப்படுத்துங்க. இந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்துவோம், எதிர்காலங்களை நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தை நம்ம தூக்கி சுமப்போம்னா இந்த வேதமும் நம்மளை தூக்கி சுமக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஒருவேளை நீங்க வாலிபர்களா இருக்கலாம், ஒருவேளை எதிர்கால பயத்தோடு கூட இந்த நேரத்துல இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவன் தன் காலத்தில் தன் கனியை தருவான். உங்களுக்கான சீசன் வரும்போது உங்களுக்கான ரீசனை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கான சீசன் வரும்போது நீங்க கனி கொடுப்பீங்க. நீங்க ஆமென் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருப்பீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ஒருபோதும் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. இந்த நாட்கள்ல பார்க்கிற சூழ்நிலைமையை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்ப சந்திக்கிற மனிதர்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. நமக்காக கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாருங்க. அந்த காலம் வரும்போது நம்முடைய உயர்வை கர்த்தர் கொடுப்பார். நம் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். God bless you.